வணக்கம். 2026 2027 ஆண்டுகளில் தலைமைக்கு புலமை பரிசில் பரீட்சை செய்ய உள்ள மாணவர்களுக்காக 2025 ஆண்டில் நடைபெற்ற அரசு பரீட்சை வினாத்தாள் ஒன்றின் 17வது வினாவுக்கு இலக்கு வழி விடை காணும் வழக்கம் கற்பிக்கின்றேன். இந்த பரீட்சையை செய்கின்ற பிள்ளைகள் சமயோசித புத்தியும் ஓரளவு சுய ஆற்றலும் நிறைந்தவர்களாக இருந்தால் இலகு வழியிலே பரீட்சையை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது அனைவராலும் எதிர்பார்க்க முடியும். அப்ப பிள்ளைகளை அந்த வழியில வழிநடத்தி அவர்களை ஒரு திறமைசாலியாக மாற்ற வேண்டியது. ஏனென்றால் ஆண்டவன் படைக்கைக்கு எல்லா பிள்ளையும் உரிமையத்தான் படைத்திருக்கிறார். அந்த பிள்ளையின் வளர்ச்சி அதன் பயிற்சியிலே தங்கியிருக்கு. அதாவது அதற்கு வழங்கப்படுகின்ற பயிற்சிகளும் அதற்கு வழங்கப்படுகிற உற்சாகம் ஊட்டும் வார்த்தைகளும் அந்த பிள்ளைகளை நாங்களே இங்க பாருங்க, நாங்களே ஒரு காரியத்தை செய்தால் அந்த காரியத்தை பல பேர் பாராட்ட வேண்டும் எதிர்பார்க்கிறோம். அது இயல்புதான், அது மனித இயல்பு, அது தவறாங்க. எந்த ஒரு மனிதன் ஒரு வீட்டுல ஒரு சமையல் செய்கிற அம்மா கூடி சமையல் செய்த பிறகு அந்த சமையல் சாப்பாடு மட்டுமே பரிமாறி அவர்கள் சாப்பிடுவதை அவதானித்துக் கொண்டிருப்பார். விரும்பி சாப்பிடணும், விரும்பி இல்லையா? ஏன் அவனுக்கு அதில்தான் திருப்தி. அவன் சாப்பிட்டு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொன்னா அது பெரிய மகா சந்தோஷமாக இருக்கும். அதே போலதான் குழந்தைகளும் கற்கிற போது அவர்கள் விளங்கிக் கொள்வதை நீங்கள் பாராட்ட பழக வேண்டும். சில பெற்றோர் நினைப்பார்கள், அவன் பாராட்டினா பெரிய சார் படிப்பதை நிறுத்தி விடுவான், அவனை மனதார பாராட்டி போட்டு வெளியில காட்டாமல் இருப்பார்கள். அது மிக தவறு. ஒவ்வொரு சிறிய விடயத்துக்கும் பிள்ளையை பாராட்டும்போ, ஆனால் அதோடு விகடமாக போய்விடக் கூடாது. எதுக்கு தொட்டதுக்கு எல்லாம் பாராட்டி கொண்டு பிள்ளைக்கு அந்த பாராட்டின் பெருமதியே தெரியாமல் போய்விடும். அப்ப அந்த பிள்ளையை பாராட்டுகிற போது நீ இப்படி சொன்னதுதான் சிறப்பா இருந்தது, இப்படி கோவியது, இந்த வழியில போனது என்று சொல்லி அந்த காரணத்தை சொல்லி பாராட்டுவோம் என்பதை கூறிக்கொண்டு நான் வகுப்புக்குள் நுழைகின்றேன். இது 2025 ஆண்டு அரசு பரீட்சை வினாத்தாள் 1 17வது வினா. ஒரு குறித்த மாதத்தில் 9, 13, 17 என்னும் 3 திகதிகள் வரும் தினங்கள் சனி ஞாயிற்றுக்கிழமையாகும். மற்றைய தினம் எந்த நாளாகும்? அதாவது இதில் வருகின்ற 9, 13, 17 என்னும் 3 திகதிகள் வரும் தினங்களில் சனி ஞாயிற்றுக்கிழமையாகும். அப்ப மற்றைய தினம் எது என்று கேட்கப்படுகிறது. அப்ப இதுல வருகின்ற 9, 13, 17 சனி ஞாயிறு என்றால் மத்திய தினம். அப்படி இதில் பார்ப்போம். இதில் 7 வித்தியாசம் இருப்பார். 9 7 கூட்டினால் 16 இல்லை. அப்ப 17 இருக்கின்றபடியால் 9 8 கூட்டினால் 18 இருந்தால் இது சனிக்கிழமையாக இருக்கின்றால் இது ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதற்கு நியாயம் இருக்கின்றது. அப்ப நாங்க பார்க்கிறோம், இதுல 9, 17 சனி ஞாயிறாக இருப்பதற்கு நியாயம் இருக்கின்றது. 9ஆம் திகதி சனிக்கிழமையாக இருந்தால் 17ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதற்கு நிறைய நியாயம் இருக்கின்றது. அப்படி என்றால் 19 பார்ப்போம். 9 சனிக்கிழமை என்றால் 10 ஞாயிற்றுக்கிழமை, 11, 12, 13 தான் இங்க கேட்கப்பட்டது. அப்ப இது திங்கள், இது செவ்வாய், இது 13 புதன்கிழமை என்பது கேள்விக்கான விடையாகும். முதலாவது விடை. அன்பு பெற்றோர்களே, ஒவ்வொரு வினாவையும் சந்திக்கின்ற போது இப்பதான் முதல்ல இதை சந்திப்பது போல உற்சாகம் பெற்று அதற்காக சிந்தித்து பழக வேண்டும். பாடமாக்கி சொல்வது திறமை அல்ல. அந்த வினாவை அப்பதான் சந்தித்தோம், பழையது மறந்து விடுவோம். ஆனா வழியை தெரிந்து வைத்துக் கொள்ளுவோம், அது ஞாபகம் தேவை. ஆனா வினாவை புதிதாக சந்திப்பது போல எதிர்கொள்வதுதான் நுண்ணறிவை விருத்தி செய்வதற்கு சிறப்பான ஆற்றலாகும். வீட சொல்ற பாருங்கோ, ஒரு குறித்த மாதத்தில் 9, 13, 17 3 திகதிகள் வரும் தினங்கள் சனி ஞாயிற்றுக்கிழமையாகும். மத்திய தினம் எந்த நாளாகும் என்று கேட்கப்படுது. அப்ப இதுல 2ல சனி ஞாயிறு இருக்கும், மத்திய ஒரு தினம் இருக்கு.
அப்ப நாங்க இந்த முதல்ல 9.16 வந்துச்சு. அப்ப இது சனியாக இருந்தால் இது ஞாயிறாக இருக்கும். 8 கூடின உடனே இது ஞாயிறாக இருக்கு. அப்ப சனி இதாக இருந்தால் 10, 11, 12 வருது. சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் போனால் இது புதன்கிழமை என்பதை இலகுவில் கண்டுபிடித்தோம். இப்ப இதுல என்ன சூட்சமம் என்றால், இந்த பரீட்சை வினா 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற்றது. நான் முதலுக்கா சொன்னால் பிள்ளை விவேக், அதாவது அந்த சந்தர்ப்பத்தில நுண்ணறிவுள்ள பிள்ளையாக இருந்தால் எங்கேயாவது பாடசாலை எக்ஸாம் நடந்த மண்டபத்திலே எங்கேயாவது கலண்டர் இருக்கான்னு பார்த்திருக்கும். அந்த கலண்டர் தற்செயலாக அந்த ஆகஸ்ட் மாதத்தை அப்படியே காட்சி அளிக்குமா இருந்தால் அந்த பிள்ளை பார்த்த உடனேயே ஆகஸ்ட் மாதத்தில் 9ஆம் தேதி சனிக்கிழமை, 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அப்ப டக்குன்னு 13 பார்த்து புதன் என்று பிடியெடுத்திருக்க முடியும். 2025 ஆகஸ்ட் மாதம் இந்த மாதிரி தான் அமைந்திருந்தது. இதைத்தான் நான் சொல்றது சமயோசித புத்தி, நுண்ணறிவுக்கு அந்த பிள்ளைய திறமையை வளர்க்கிறது. சரி, அடுத்த நாளுக்கு போவோம். இதற்கு வழங்கினார் ஒரு குறித்த மாதத்தின் 4ஆம் தேதி திங்கட்கிழமை ஆகிய அடுத்தடுத்ததாக திங்கட்கிழமைக்கு அடுத்தது செவ்வாய்க்கு அடுத்ததாக அடுத்தடுத்ததாக வரும் செவ்வாய்க்கிழமை எப்ப என்று கேட்கப்படுகிறது. இதுல 2 விடையில 11 இருக்கு, 12 இருக்கு. நீங்க எந்த விடையோ கொமெண்ட் ஊடாக அனுப்பும்போது அந்த கொமெண்ட் தொடர்ச்சியாக ஒரு கொமெண்ட் சரியாக அனுப்புகிற விடைக்கு பரிசு வழங்கி கௌரவிப்பேன். நன்று. அடுத்த காணொலியில் சந்தி.